கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். தேவ வார்த்தையின்படி தேவ வார்த்தையிலே வளரவும், தேவ வார்த்தையின்படி வாழவும் கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இந்த நாளிலேயும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை தியானிப்போம். யோவான் 20:11 மரிய மதலைனாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? மரிய மதலைனாள் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்தாள். அவர் மரித்த பிற்பாடும் இந்த கல்லறைக்கு ஓடி வந்து அவருடைய உடலை காண வேண்டும், அதற்குரிய மரியாதைகள், தைலங்கள் பூச வேண்டும் என்கிற ஆசையோடு கூட கல்லறைக்கு ஓடுகிறாள். ஆனால் கல்லறை காலியாக இருக்கிறது. அவளுடைய இருதயம் உடைந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவளுடைய மனதில் வரவில்லை. மாறாக உணர்ச்சி தான். என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுகிறதை பார்க்கின்றோம். அவள் அழுது கொண்டு வேதனையோடு கூட நின்ற அந்த வேளையில்தான் ஆறுதலின் தேவன் அவள் அருகே சென்று, மரியாளே, ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேள்வியை கேட்கின்றார். ஏன் அழுகிற என்று சொல்லி ஒரு கண்டித்தல் இல்லை. அந்த வார்த்தையில் ஒரு கண்டனம் இல்லை. ஏமா அழுகிற, எதுக்காக அழுகிற என்ற ஒரு அன்பான விசாரிப்பு. இயேசு ஆண்டவர் மரியாளை பற்றி அறியாததினால் இந்த கேள்வியை கேட்கவில்லை. அவருடைய மனதிலே அடங்கி கிடக்கிறத அந்த வேதனையை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலையும் காலையில் எழுந்த உடனே ஏண்டா அழுகிறேன்னு கேட்குறாங்கன்னு நீ நினைக்கலாம். இரவெல்லாம் நீ சிந்திய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்ணீரினாலே உன் தலையை நினைத்தாயே, அதை அவர் அறிந்திருக்கிறார். கடந்த நாட்களையும் நீ அழுது கொண்டே இதுதான் நம்முடைய வாழ்க்கையா என்று சொல்லி நொந்து போய் கொண்டிருக்கிறாயே. இன்றைய நாளில் கவலையோடு வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே, நீ அழுகிற? என் மகளே, நீ ஏன் அழுகிற? என் மகனே, நீ ஏன் அழுகிற? எனவே அவர் தூரத்திலிருந்து அல்ல, உன் அருகிலே இருக்கின்றார். உன் அருகிலே இருந்து உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்க அவர் விரும்புகிறார். அவர் உன் வேதனையை பார்க்கிறதான தெய்வம், உன் வேதனையை பற்றி கேட்கிறதான தெய்வம், உன்னுடைய தற்சமய நிலையை புரிந்து கொண்ட ஆண்டவர். அவர் உனக்கு உதவி செய்ய ஓடோடி வருகிறார். எனவே கவலையை விட்டுவிடு. உன்னுடைய கவலையை விசாரிக்க ஒருவர் இருக்கின்றார். உன் வேதனையை மாற்ற ஒருவர் இருக்கின்றார். உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கின்றார். எனவே அந்த நேசர் இடத்துல முழுவதுமாக நம்மை ஊற்றி விடுவோம். இந்த நாளும் தரமல்ல, எந்நாளும் நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you.